ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜே vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பெஸ்ட்டான வைஃபை தான் பார்க்க போகிறோம். அதுவும் நீங்கள் வந்து 1 month ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம், ₹1 பே பண்ணாமல். ஆக்சுவலி இது என்னென்னா, ஏர்டெல்லோட எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃபைபர் தான். இது வந்து நாங்கள் ஒரு 1.5 month யூஸ் பண்ணுறோம். எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. இந்த வீடியோவில் உங்களுக்கு அதை எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி நான் நம்புகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அது நீங்கள் எப்படி அது ஃப்ரீயாக வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி நாங்கள் பார்க்கலாம். அது ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் காமிக்கிறேன். அந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, உங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஏர்டெல் தேங்க்ஸ் காப் இருக்குக்கோங்க. அது எதுக்கிட்ட பிறகு அதுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். எல்லோரும் தெரிஞ்சது தான், இது நார்மலான விஷயம் தான். அந்த மேனேஜ்னு வரும். அதுக்கப்புறமா சைடில் 3 கோடு இருக்கும். அதை தொட்டிங்கன்னா நீங்கள் வந்து மெனுக்குள்ளே போவீங்க. பாருங்கள், மெனு வந்துச்சுங்களா. அதில் வந்து என்னோடய பேர் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்டார்டிங்லேயே ப்ரொஃபைல் ஒர்க் பார்த்து அதை தொட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே ஜென்ரேட் ஆகிட்டு ஏர்டெல்காரங்களும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஏர்டெல் உங்களுக்கு பிளாக் போட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுவும் உங்களால் முடியலைன்னா நீங்கள் வந்து கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் என்னோடய சர்வீசஸ். இதில் வந்து நான் ஏர்டெல் பிளாக் யூஸ் பண்ணுறேன். அது டிடிஹெச்சும். இப்போ நான் வைஃபை கிளிக் பண்ணி வைஃபைக்குள்ளே போகிறேன். இந்த இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து நீங்கள் என்ன பிளான் போட்டுக்கிறீங்க, MBPS பில்லாம் பார்த்துக்கலாம். இதில் 6th November 2024, 16th November 2024 வந்து ஒரு மாதம் வேலிடிட்டி. நீங்கள் வந்து ஏன் 16 November காமிச்சா டியூ டேட்டு அதுக்குள்ளே கட்டினோம். நீங்கள் நான் ஃபஸ்ட்டு பண்ண சொல்ல வந்து நீங்கள் பாதி அமௌண்ட் தான் கேட்குறேன். நான் அக்டோபர் மாதம் போட்டது. இந்த பாதி அமௌண்ட் தான் பே பண்ணேன். அது ஒரு அட்வான்டேஜாக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்து 6th November பே பண்ணி இல்லையா, நான் வந்து இப்போ December 6 பே பண்ணோம். இதிலேயே நீங்கள் வைஃபை மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்கள் பாஸ்வேர்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கின்னு. என்னோட ஏர்டெல் பிளாக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிடிஹெச் இருக்குது, வைஃபை இருக்குது. இந்த மேனேஜ்குள்ளே வந்து நான் திரும்பியும் இதுதான் வந்து என்னோடய பிளானு. அதுக்கடுத்தது வந்து இவ்வளோதான் ப்ரொசீஜர். இதிலே நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் உங்கள் பில்லாம் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டிவைஸ் வரும் மொத்தமாக. இதில் மேலே இருக்கிற டிவைஸ் இது. இதுதான் வந்து இதுக்கு வந்து ஒரு ஒயர் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஒயர் மூலமாக இந்த மேலே டிவைஸும் கீழே டிவைஸுக்கும் லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு ஒயர் இது. வந்து என்ன பண்ணோன்னா, கிச்சன் ரூம்குள்ளே வந்து நாங்கள் இந்த ஒயர் எழுதிட்டு வந்து அதெல்லாம் வந்து கிளாம்ப் படித்தாங்க. ஒரு ஒயருக்கும் கிளாம்ப் படிச்சுட்டு சின்ன கீழே இருக்க டிவைஸை வந்து அந்த ஒயர் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த கீழே இருக்க டிவைஸை லிங்க் பண்ணி விட்டாங்க. இதில் உங்களுக்கு சேர்ந்து ஒரு அடாப்டர் பாக்ஸ் ஒன்று வரும். இந்த அடாப்டர் பாக்ஸ் தான் வந்து அந்த வைஃபையோட கனெக்ஷன், அந்த ரூட்டருக்கு கனெக்ஷன் போகிறது. வந்து அங்கே சுவிட்சு போட்டால் தான் நீங்கள் லைட் எரியும். இதில் உங்களுக்கு 3 லைட் ஒன்று வரும். ஒயிட்டு, ரெட்டு, ஆரஞ்சு. ரெட்டு வந்து உங்களுக்கு சிக்னலே இல்லை. ஆரஞ்சு வந்து சிக்னல் இருக்குது ஆனால் நெட் இல்லை. ஒயிட் வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு நெட்டு வரும். நீங்கள் வந்து இந்த லைட் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம் உங்கள் டேட்டா வந்து எப்படி இருக்குன்னு. அண்ட் தென் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து என்னோடய டேட்டா ஸ்பீடு வந்து நான் ஸ்பீட் டெஸ்ட் ஒன்று பண்ணேன். வந்து இந்த ஸ்பீட் டெஸ்ட்டை வந்து நான் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிக்கிறேன். அது பாருங்கள், நான் காமிக்கிறேன். பாருங்கள். உங்கள்கிட்ட ஸ்பீட் டெஸ்ட் ஆப் இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஸ்பீட் டெஸ்ட் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், அது இருக்குங்க. வந்து நான் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள். வந்து நான் கோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகிட்டு என்னோடய MBPS மட்டும் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகணும். நான் போட்டது வந்து 40 MBPS தான். அங்கே பாருங்கள், 45, 46, 47, 46. இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. கடைசியாக வந்து எனக்கு வந்தது வந்து 46. டவுன்லோட் வந்து 46.9 MBPS. அப்லோடு பாருங்கள் நீங்களே. அப்லோடு வந்து 41.3 ஸ்பீடில் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு. பட் வந்து அவங்க சொன்னது வந்து 40 MBPS தான். என்னோடய ஸ்பீட் டெஸ்ட் பார்த்தீங்களா, அவங்க வந்து 40 MBPS, நாங்கள் காமிச்சது 46 MBPS காமிச்சது. பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு. இதிலே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு இருக்குது நெட்டுன்னு. இதுதான் வந்து அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா அந்த வீடியோ வந்து ஒரு ஒன்ஸ் திரும்ப பாருங்கள். அதுக்கடுத்தது வந்து எனக்கு இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, சப்போஸ் வந்து இடி மழை ரொம்ப அதிகமாக வந்தால் சிக்னல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வரும். இன்னொரு கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளம் வரல. பட் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்தால் வந்து அப்படி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. 350+ சேனல் இருக்குது. OTT நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம், ஹாட்ஸ்டார் அதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ளே வந்து உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்பீடாக வரும் நெட்டு.
எனக்கு தெரிஞ்சு 1.5 மந்தில் வந்து எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. ஸோ ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வராதுன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் வந்து அவங்க வந்து இன்ஸ்டாலேஷன்காரங்க வந்து அப்படி தான் சொன்னாங்க, எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. ஸோ வந்து வெறும் அந்த மழை அதை வந்தால் தான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் தென் வந்து நான் போட்ட பிளான் வந்து 699 ஜிஎஸ்டி போக வந்து நான் மந்த்லி வந்து 800 கட்டுறேன். நான் வந்து அக்டோபர் மாதம் போட்டேன். அக்டோபர் மாதம் வந்து நான் கடைசியாக போட்டேன். எனக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு பாதி அமௌண்ட் தான் கொடுத்தாங்க. 500 பே பண்ணி மாதிரி தான் கொடுத்தாங்க. ஸோ வந்து அந்த மீன் அமௌண்ட் உங்களுக்கு கேட்கல. நான் வந்து திரும்பியும் வந்து 6th நவம்பர் ஒன்று போட்டேன். ஸோ வந்து எனக்கு நெக்ஸ்ட்டு 5th டிசம்பர் இல்லை 6th டிசம்பரில் தான் எனக்கு நான் 800 கட்டுற மாதிரி வரும். இன்னொரு ப்ளஸ் அட்வான்டேஜ் என்னென்னா, கஸ்டமர் கேர் சப்போர்ட் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. நீங்கள் இப்போது கஸ்டமர் கேர் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உடனே ஃபோன் எடுத்து உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறாங்க. ஸோ வந்து கஸ்டமர் வந்து ஓகே ஃபைனாக இருக்குது எனக்கு. ஸோ எந்த ப்ராப்ளம் தச்சமயத்துக்கு எந்த ப்ராப்ளமும் எனக்கு 1.5 months இல்லை. ஸோ உங்களுக்கும் இந்த ஏர்டெல் இந்த மாதிரி வேணும்னா நீங்களும் வந்து இந்த மாதிரி ஏர்டெல் உங்கள் பக்கத்தில் என்ன ஏர்டெல் ஷாப் இருக்கோ, ஐ மீன் வந்து அந்த டிஷ்ஷெல்லாம் வைப்பாங்க இல்லையா, ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி ஏர்டெல் டிடிஹெச் பிளாக்ல வந்து எங்களுக்கு நீங்கள் போடுறீங்களா சொல்லிட்டு. அடுத்தது என்னன்னா, நாங்கள் வந்து பழைய ஏர்டெல் ஒன்று வச்சுருந்தோம், அதனால தான் எங்களுக்கு கால் வந்து. ஸோ ஏர்டெல் டிஷ்ஷு வைக்கிறவங்க தான் வந்து இந்த ஆஃபர் வரணும்னு சொல்லிட்டு இல்லை. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணுறதெல்லாம் இருந்தால் சரி, நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் ஏர்டெல் கிட்ட நீங்கள் போனீங்கன்னா, அந்த ஷோரூம் கிட்ட போனீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க அந்த ப்ரொசீஜர் எல்லாம். ஸோ வந்து இதுதான் வந்து அதோட ப்ரொசீஜர். யார் வேணால் வந்து இது யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம். இப்போது ரீசெண்டாக வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து டாடா ஸ்கை வச்சுருந்தான். பட் வந்து அவனோட சிம் வந்து ஏர்டெல். ஸோ அவனும் வந்து இந்த மாதிரி இந்த பிளான் வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரிடா சொல்லிட்டு அவனும் வந்து கஸ்டமர் கிட்ட பேசி இந்த மாதிரி வந்து அவனும் வந்து இப்போ ஏர்டெல் ஃபைபர் தான் போட்டுக்கிறான். அவனுக்கும் இப்போ ஒரு 3 days தான் போட்டுக்கிறான் அவன். ஸோ அவனுக்கும் வந்து நெட்டு வந்து ஸ்பீடாக தான் வருதான். ஸோ வந்து நெட்டு பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் தென் வந்து டிவி பார்த்திங்கன்னா 350+ சேனல் நீங்கள் அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இதோட நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் போனோன்னா போடுங்க. இது நான் ப்ரமோஷன் பண்ணலை, நான் இதுவே பண்ணலை. ஸோ வந்து என் வீட்டில் வந்து என்னோடய வைஃபை வந்து ஸ்பீடாக இருக்குது சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் வந்து யாரெல்லாம் வைஃபை போட ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.